ரெடி. வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். தற்பொழுது நான் சென்னை புத்தக கண்காட்சி அங்கே இருக்கிற இன்று தேதியிலிருந்து, அதாவது 3ஆம் தேதி ஜனவரி மாதத்திலிருந்து வருகின்ற பொங்கல் வரை, பொங்கல் முடியும் வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறவிருக்கின்றது. நிறைய அறிவுத்தாகமுடையவர்கள், நிறைய அறிவுலகத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து சென்று கொண்டிருப்பார்கள். நிறைய புத்தகங்களை எல்லாம் வாங்கி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த நிகழ்விலே என்னுடைய நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் 1, நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் 2, நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் 3, நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் 2 550 பக்கங்கள், நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் 2 550 பக்கங்கள், 3 550 பக்கங்கள் என்று 550 பக்கங்களாக என்னுடைய புத்தகங்கள் இருக்கின்றன. இந்த ஒன்றிலே வருவாய்த்துறை, நிலம் சம்பந்தப்பட்ட பட்டா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், நிலம் பண்ட ரெவன்யூ சம்பந்தப்பட்ட தகவல்களை எல்லாம் எளிமையான பாமர நடையிலே இந்த நூல் ஒரு கற்றறிந்த வழக்கறிஞர்களுக்கோ அல்லது கற்றறிந்த நுழைப்புடைய ஆய்வாளர்களுக்கோ ஆனது அல்ல. சமூகத்தில் கடைசியில் இருக்கின்றவன் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுமென்றே எளிமைப்படுத்தி எழுதப்பட்ட புத்தகம். அது உங்களுடைய வீட்டில், உங்களுடைய சாதாரண வீட்டுமனை பட்டா, நத்தம் பட்டா, வயக்காடு, சாதாரண புஞ்ச நிலை, நஞ்சு நிலை சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், வேலி சிக்கல்கள், வாய்க்க தகராறுகள் போன்றவற்றையும் அரசிடம் நாம் எப்படி மனு செய்ய வேண்டும் என்ற போன்ற தகவல்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே நான் தொகுத்து உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். நிறைய நீதிமன்ற தீர்ப்புகள், நீதியரசர் மோகன் அவர்களின் சட்டத்தேர் என்ற புத்தகத்திலிருந்து நிறைய சைட்டேஷன்களை எல்லாம் பார்த்து, அதாவது இதிலிருந்து நீங்கள் பாமரத்தனமாக இருக்கும், ஆனால் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மேலே வச்சிங்கன்னா இங்கே உள்ள விஸ்டம், அதோட ஞானம், நிலம் சம்பந்தப்பட்ட ஆழ்ந்த ஞானம் இந்த புத்தகத்திலே உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதே போல் நிலம் உங்கள் எதிர்காலம் பாகம் 2, இப்போ இந்த புத்தகம் என்ன எழுதியில் சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த புத்தகத்திலே பத்திரம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள், நிறைய பேர் பெயர் அளவிற்கான பத்திரங்கள் போடுகிறார்கள். வெறும் கரைய பத்திரம் பதிஞ்சாலே பத்திரம் செல்லும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ பத்திரம், பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட நிறைய சிக்கல்களை இதில் தெளிவையாக பாயிண்ட் போட்டு 1 by 1 நான் இதில் நான் எழுதியிருக்கின்றேன். அடுத்ததாக அகராதி, அதாவது 1500 நிலவுங்கள் எதிர்காலம் பாகம் 3 ஒரு அகராதியாக தொகுத்திருக்கிறேன். அதாவது கிபி 1500 ஆண்டு முதல் 1950 ஆண்டு வரை தமிழ்நாட்டிலே ரெவன்யூவில் பயன்படுத்தப்பட்ட பார்சி வார்த்தைகள், அரபி வார்த்தைகள், கன்னட வார்த்தைகள், தெலுங்கு வார்த்தைகள், பிரெஞ்சு வார்த்தைகள், போர்ச்சுகீஸ் வார்த்தைகள் என அனைத்து வார்த்தைகளையும் தொகுத்து, ஏனென்றால் அவை இன்றைய பத்திரங்களிலும் பழைய நீதிமன்ற தீர்ப்புகளிலும் இன்றும் அந்த வார்த்தைகள் வருகின்றது. அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வசப்பட வேண்டும். பழைய நீதிமன்ற ஆவணங்களிலே, பழைய பத்திரங்களிலே இருக்கின்ற வார்த்தைகள் வசப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அகராதியை ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்காக ஒரு சிறிய முயற்சியாக தொகுத்திருக்கிறேன். இது பாகம் 3 என்று இருக்கிறது. இந்த 3 புத்தகத்தையும் என்னுடைய வாசகர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய நட்பாளர்கள் அனைவரும் வாங்கி எனக்கு ஆதரவு கொடுக்குமாறு வேண்டுகின்றேன். நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்குவதன் மூலமாக இன்னும் 36 புத்தகங்கள் வரை எழுதி கொண்டிருக்கின்றேன். நிலம் சம்பந்தப்பட்டு கூர்மையான ஆழ்ந்த தகவல்கள். அதற்கு இந்த ஆராய்ச்சிக்கு உங்களுடைய இந்த ஆதரவு, இந்த புத்தகம் வாங்கி தருகிற ஆதரவு பயன்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த புத்தகம் அப்பாசி YMCA திடலில் நடக்குது. இது இறையகம் என்ற அரங்கில், அதாவது இந்த அரங்கில் எண் 200 விற்பனைக்கு கிடைக்கின்றது. அதனால் புத்தக கண்காட்சிக்கு வருகின்ற சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள நகரங்களிலிருந்து வருகின்ற நண்பர்கள், ஆதரவாளர்கள் கண்டிப்பாக இந்த அரங்கிற்கு வாருங்கள். இந்த புத்தகங்களை வாங்கி பயனடையுங்கள். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.